எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாசகம் அறிவுரை என்பது ஒரு ஆபத்தான ஒரு பரிசு. ஞானிகளிடமிருந்து ஞானிகளுக்கு போனாலும் கூட. இந்த வாசகத்தை பார்க்குறச்ச இதை பற்றி நம்ம ஏன் சிந்திக்கவே இல்லை இவ்வளோ நாள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போது இந்த அறிவுரை அட்வைஸ் இதை நம்ம எடுத்துட்டாவே நம்ம நம்மளையும் அறியாமல் சில பேர்கிட்ட அட்வைஸ் கேட்போம். சில சமயம் நம்ம அட்வைஸ் கொடுப்போம். யாருமே எதிர்பார்க்காம ஒரு அன்சாலிசிட்டட் அட்வைஸு சில சமயம் நம்ம கொடுப்போம். இப்போது இதை நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த தடவை நம்ம யாருக்காவது அட்வைஸ் கொடுக்கறச்சா நம்ம யோசித்து நம்ம கொடுப்போம். இந்த அட்வைஸுங்கிறச்ச நான் அதை பற்றி யோசிக்கிறச்ச ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்த உடனே எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், நான் என்ன பண்ணணும், அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, 4 பேர்த்தோடு போய் பேசு, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு பாரு, அதுக்கப்புறமா முடிவெடு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நான் பேசுகிற அந்த 4 பேர் யார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்குறவங்களாக இருப்பாங்க. ரொம்ப முதிர்ந்தவர்கள், ரொம்ப அனுபவசாலிகள். அவங்க எப்போவுமே ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வெறுமை இப்போ நான் இப்போ படித்து முடித்த பிறகு அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் பார்க்குற விதமும் அவங்க வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பார்க்குறது வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் பேர்ட்ஸ் ஐ வியூன்னு. ஏன்னா அந்த பறவை மேலே பறந்துட்டுருக்கும், அதுக்கு கம்ப்ளீட்டான ஒரு பார்வை ஒன்று இருக்கும். இந்த செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள், அவங்கள நம்ம பார்த்தோம்னா நம்ம நிலையில் அவங்களோட நிலை என்ன எடுத்திருப்பாங்க, எப்படி அதை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம பார்ப்பாங்க. இதை தான் நம்ம பீயிங் இன் தி அதர்ஸ் ஷூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க நிலையை விட்டு அவங்க நம்ம நிலையில் நின்று பார்க்கறது. இந்த 3வது கேட்டகரி அட்வைஸ் மட்டும் இல்லை, கூடவே அவங்க நம்மளைய கைட் பண்ணி நம்ம கூட நிற்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இந்த 4வது கேட்டகரி உன்னுடைய விருப்பம் என்னவோ அதன்படி செய் அப்படின்னு சொல்கிறவங்களா இருப்பாங்க. இந்த 4லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வேறு, அவங்களுடைய வாழ்க்கை பயணம்ங்கிறது வேறு. இந்த நம்ம டைம் காலம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அது ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொருத்தர் அவங்களுடைய நிலை, அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய கர்மா, இதை ஒட்டியே தான் அந்த காலம் அவங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த பயணம், நம்மளுடைய பயணம் அவங்களுடைய பயணம் மாதிரியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது இந்த ஏஜ் ஃபேக்டர். இப்போது நம்மளோட பெரியவங்கக்கிட்ட கேட்டோன்னா அந்த இடத்துல ஒரு ஜெனரேஷ்னல் கேப் இருக்கும். அவங்க அனுபவம் வேறு, அவங்க நிலைப்பாடு வேறையாக இருக்கும். இல்லை நம்ம பியர்ஸ் அவங்களோட நம்ம சம்பாஷணை பண்ணுறச்ச என்ன ஆகும், அவங்களோட சூழ்நிலை வேறு மாதிரி இருந்திருக்கும், அவங்களுடைய மைண்ட் செட்டு வேறு மாதிரி இருந்திருக்கும். நம்மளோட சின்னவங்கக்கிட்ட நம்ம அட்வைஸுக்கு போகவே மாட்டோம். அதனால்
இந்த ஜெனரேஷ்னல் ஃபேக்டர், இந்த ஏஜ் ஃபேக்டர் ஒரு தடைக்கல்லாக இருக்கும். இன்னொன்று இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டெப்பு. ஏன்னா நம்ம அட்வைஸ் கேட்குறதும் அவங்க அட்வைஸ் கொடுக்கறதும் இது ஒரு எக்ஸ்பெக்டேஷனை அங்கே உருவாக்கும். அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் போத் பார்ட்டிஸ். ஏன்னா நம்ம சொன்னது அவங்க கேட்கலைங்கிற கோபம் அவங்களுக்கு நாளைக்கு வரலாம், இல்லை அவங்க சொல்லிட்டாங்க அதனால் நம்ம அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு வரலாம். அதனால் இட்ஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் ஸ்டெப். இன்னொன்று இதை நம்ம ஓவர் கம் பண்ணணுன்னா வி ரியலி நீட் அ ஸ்னாப்பிங் கான்ஃபிடென்ஸ். அந்த மாதிரி இருந்தாலுடைய இந்த டிஃபிகல்ட் ஸ்டெப்பை நம்ம கடந்து போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்தது இந்த வாழ்க்கை ஒரு பயணம். இட் ஜஸ்ட் மூவ்ஸ் ஆன். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு மெஷர் த டைம் that we have spent with that person to be advised on. So we cannot expect them to be by our side 24/7. So that gap would have set tone for other things to change. அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு அட்வைஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ அடுத்த கேட்டகரிக்கு போகலாம். நான் சொன்னேன் இல்லையா, சில சமயம் நம்ம அட்வைஸ் எடுத்துப்போம், சில சமயம் நம்ம அட்வைஸ் கொடுப்போம் இல்லையா. இது மாதிரி காலங்கள் நம்ம அட்வைஸ் கேட்டு முடித்த காலம், அதுக்கப்புறமா நம்ம அட்வைஸ் கொடுக்குற காலம் இன்னும் ஒன்று வரும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் இருக்கிறச்ச நான் பார்க்குற அந்த கஷ்டங்கள், என்னை சுற்றி இருக்கிறவங்க படுற வேதனைகள், அதை நான் பார்த்துட்டு அதை அட்வைஸ் மட்டும் கொடுக்காம இதை இப்படி டீல் பண்ணலாம், இதை இப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை விட்டு எல்லா ப்ராப்ளமும் என்னுடையது தான், இந்த ப்ராப்ளம் it has come to the people whom I like, so it becomes my duty to solve those problems அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தேன். அடுத்தது, it was very very hard for me to sit back and watch them in pain. Ideally I should have tried to use my words as a bandage to their wounds. But what I did was I stepped into their darkened world and cast a bright light for them and handed them a lantern of hope as well. அந்த சமயத்தில், அந்த டயத்தில் I thought that was the perfect thing that a perfect person can do. நான் முழுசாக அதை நம்பினேன். I thought humans should counsel each other and humans should help each other. ஆனால் அங்கே நடந்தது வேறு விதமாக இருந்தது. அதுலேருந்து நான் தெரிஞ்சின்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அவங்களோட அந்த இருண்ட காலத்தில் ஒரு வெளிச்சமாக நான் அதை பண்ணுறச்ச what happened was the light that I offered to those in pain was actually blinding and binding them instead of enlightening them. நான் ஹெல்ப்புன்னு நினச்சது, அட்வைஸ் பண்ணது அப்படின்னு நினச்சது I thought it was a ray of hope, but it blinded them. Secondly, அந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா,
it cut the circulation rather than healing the wounds. இப்போது ஒரு ஒரு இதில் வந்து ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை பேண்டேஜ் பண்ணி அதை ஹீல் பண்ண பார்க்கணும். பட் நம்ம அட்வைஸ் கொடுத்து நம்ம வந்து இப்படியெல்லாம் இருக்கலான்னு சொல்கிறது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அவங்கள நமக்கு பைண்டிங் ஆக்கிட்டு அவங்க ஹீல் ஆகாமல் அந்த சர்க்குலேஷன், அதை சுற்றி இருக்கிற அந்த பிளட் சர்க்குலேஷனையே கட் பண்ண மாதிரி ஆகிடும். ஏன்னா தே வில் நாட் திங்க், they are dependent on you for advice. They think that you can solve all their problems. இதை நான் உணர்ந்த போது, இந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்ட போது தான் I realized advice can truly be a dangerous gift. There is a time to keep our silence and there is a time to speak. இந்த சைலன்ஸ் இருக்கு இல்லையா, இட் இஸ் லைக் அ மெடிசன் we can offer to the suffering. இந்த அட்வைஸ் இருக்கு இல்லையா, இட் இஸ் ஜஸ்ட் a little more than a senseless noise to the one making a decision. So we should allow people to think, we should allow them to take the decision of their life. இது வந்து இந்த செகண்ட் கேட்டகரி நான் சொன்னேன் இல்லையா, நம்ம போய் அட்வைஸ் கொடுக்கறது. மூணாவது கேட்டகரி ஒன்று இருக்குது. இது வந்து அன்சாலிசிட்டட் அட்வைஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு அட்வைஸ். இப்போது நம்ம வந்து ஒரு ஏர்போர்ட்லேயோ இல்லை ஒரு ட்ரெயின்லேயோ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கச்சா நம்ம கூட இருக்கிறவங்க சம்டைம்ஸ் வந்து நெட்வொர்க்கு கிடைக்காம ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்போம். அவங்க நம்மக்கிட்ட எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க. நம்மளே வாலண்டியராக வந்து சொல்லுவோம், நீங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் திரும்பினீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த நெட்வொர்க் வந்து நல்லா கிடைக்குது அப்படின்னு ஏர்போர்ட்டில் சொல்லுவோம். இல்லை ட்ரெயினில் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் அந்த டோர்கிட்ட போனீங்கன்னா நெட்வொர்க் ரொம்ப நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம நிறையா சமயம் நமக்கும் நடந்திருக்கும், மற்றவங்களுக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்போம். இது தேவையா? அவங்க நம்மக்கிட்ட கேட்டாங்களா? நம்மக்கிட்ட கேட்காத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து போய் அன்சாலிசிட்டடாக தேவையில்லாமல் நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்கறது. இது சின்ன சின்ன விஷயங்களில் ஆரம்பித்து பெரிய விஷயம் வரலையும் நம்ம தினந்தோறும் பண்ணுற ஒரு விஷயம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி டேஞ்சரஸ். பிகாஸ் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியாது, அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு தெரியாது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமையே சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து அட்வைஸ் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த அன்இன்டென்ஷனலாக நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இது வந்து ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஃபஸ்ட்டு வந்து சொல்லலாம், இது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நமக்கு அதை பற்றி தெரியும், நம்ம அப்போ தான் அதில் அனுபவப்பட்டிருப்போம். அதனால் வி டேக் அ ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். இல்லை நமக்கு அந்த டாபிக் பிடிச்சிருக்கலாம், அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அப்படியே அள்ளி தூவி விடுறது. ரெண்டாவது, சம்டைம்ஸ் நம்ம அட்வைஸ் கொடுக்கறச்ச we step out of our zone and we enter into somebody else's zone. அந்த ஜோனுக்குள்ளே போகிறச்ச சம்டைம்ஸ் நம்மளை பற்றின நினைவுகள் வந்து we put it on a pause. அந்த பாஸ் சில சமயம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி அன்சாலிசிட்டட் அட்வைஸோ இல்லை ஜென்ரலாகவே யாரும் கேட்குறதுக்கு முன்னாடியோ இல்லை கேட்டாவோ நம்ம அட்வைஸ் பண்ணுறது அந்த ஒரு ரீசனுக்காக. யூ ஃபீல் குட், யூ ஃபீல் தட் யூ ஹாவ் மூவ்ட் அவுட் ஆஃப் யுவர் ஜோன் அண்ட் யூ ஆர் இன்டு another zone which is more comfortable than your zone.
மூணாவது வந்து ப்ராப்ளம் சால்விங். You sometimes like to solve a lot of problems. So, in addition to your own problem, you look around and you start solving others' problems. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு குணத்தை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவது பார்ட்டுக்கு வரலாம், which is why is it annoying and what should we do? It is very annoying for people to listen to advice, to take advice, because it is very intrusive. They have their own moments, they have their own private space. So it is like barging into their private space. Second, sometimes we cross boundaries. Everybody has got a boundary. ஒரு எல்லை, ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு எல்லை, ஒரு அம்மாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இருக்கிற ஒரு பவுண்ட்ரி, ஃபேமிலிக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பவுண்ட்ரி, ஃப்ரெண்ட்ஸுக்கும் நமக்கும் இருக்கிற பவுண்ட்ரி. ஸோ இந்த பவுண்ட்ரிஸை சம்டைம்ஸ் நம்ம அட்வைஸ் கொடுக்குறோன்னு we cross them. We ask impertinent questions which makes people sometimes annoying, sometimes angry. அடுத்தது வந்து sometimes we hurt their ego. Everybody has their own ego. Everybody wants to feel special. Everybody wants to feel that they are the best. So when you give an unsolicited advice, you are letting them down. They feel that they are useless. They feel very bad about themselves. That is the reason why they feel annoyed. So people don't like people who advise them. ஸோ அப்போனா அட்வைஸே நம்ம யாருக்குமே கொடுக்கக்கூடாதா? அப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வந்து மற்றவங்களோட ஷேரே பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். எப்போப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, when they are asking you for it, when they allow you into their space, when they feel that you are worth the time, they feel that you have something to offer. அப்போ அந்த அட்வைஸ் வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிற லெவலில் இருக்கும். அப்போ நம்ம அந்த அட்வைஸ் கொடுக்கலாம். ஓகே, அந்த அட்வைஸ் நம்ம எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து யூ கேன் ப்ரெசென்ட் தெம் வித் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். நம்ம டெசிஷன் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு தென் அலோவ் தம் டு டிசைட். ரெண்டாவது வந்து யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரிலாம் இருந்தது, இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஐ ஹவ் அண்டர்கான் திஸ், அதனால் மேபி யூ கேன் ட்ரை, ஆர் யூ கேன் look into that experience and draw your own conclusions. அப்படின்னு அவங்களோட இன்டெகிரிட்டியை நம்ம வந்து புரிஞ்சுண்டு அவங்க ஈகோவை டச் பண்ணாமல் நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லலாம். அடுத்தது வந்து இந்த சப்போர்ட் சிஸ்டம், அதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். யூ கேன் ஆல்வேஸ் டெல் தெம், I am there to support you. ஆனால் இங்கே don't cross boundaries. நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலாம், ஆனால் அவங்க வாழ்க்கைகள் உள்ளே போயிட்டு அதை மெஸ்அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அட்வைஸ் இருக்கு இல்லையா,
It is just not a dangerous gift. It is an exclusive gift. And it's also a very valuable gift. ஆனால் அது எந்த நேரத்தில் கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம், நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோன்னா இந்த நாள் மட்டுமில்லை, எல்லா நாளும் திருநாளே. நன்றி, வணக்கம்.